ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். ககன் தன் அப்பா கிட்ட இப்ப சொல்லுங்க பெரிய மனுஷா, இவன் யார் கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு கேட்க, காதலிச்ச 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொல்ல, ஓ பாத்தியாமா, கேள்விப்பட்டியா? அப்பனா மீராவை நீங்க காதலிச்சதுனால தான் எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா? இப்பயாவது பாத்தியாமா, அவர் செய்யற துரோகத்தை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன்றாரு. சிவாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன்டா இதுவெல்லாம் கொண்டு வந்த? இதுக்கு முன்னாடியே மாமா நான் பூரியை லவ் பண்ணல, பிந்துவை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா, பூரி எப்படியோ பிந்து கூட எனக்கு அப்படிதான்டா, அவளையே வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேனாடா, ஏன்டா சொல்லலைன்னு அவனை பிடிச்சி உழுக்கும் போது அபூர்வா அதை சொல்றதுக்கான வாய்ப்பு உன் பொண்டாட்டி எங்கப்பா கொடுத்தான்னு உடனே, ஏன் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ என்ன ஏமாத்த மாட்டா, அவளுக்கு பூரி எப்படியோ அப்படிதான் பிந்து கூட, அவ எல்லாரையும் சமமாக தான் பார்த்துட்டு இருக்கா, அவளை நான் நம்புறேன் அப்படின்னு ககன் சொல்ல, அப்பா ஏற்கனவே கோயிலில் 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு, பிந்துக்கும் சிவாவுக்கும். உன் பொண்டாட்டி தான் அங்கே நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் மாமா உன்னை கொன்னே போட்டுருவாருடா. கல்யாண மேடையில் இந்த ப்ராப்ளம் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் உங்கள் மாமாவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுடா, கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, நீங்கள் 2 பேரும் சேமமாக வாழலாம்டா அப்படின்னு சொன்னதே உன் பொண்டாட்டி தான். பூமி வாய்ஸே வச்சு வேற மாதிரி பேசி ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க அபூர்வம். இதை பார்த்த உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறாரு ககன். இதை பார்த்த பூமி கிட்ட கேட்குறா, ஏன் அண்ணி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்காக என்ன ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? அன்னைக்கே நான் செத்துருப்பேன் இல்லை, எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? இந்த அவமானத்தை எனக்கு கொடுக்கறதுக்காகவா என்னை காப்பாத்துனீங்க? உங்களை நான் அம்மாவா பார்த்தேன், ஆனா நீங்க என்ன வேற மாதிரி பார்த்துருக்கீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பூரி இந்த வீடியோவை நீ கூட நம்புறியா அப்படின்னு பூமி கேட்க, தெள்ள தெளிவா அந்த வீடியோல தெரியுதா அண்ணி, இப்போ உன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா? நல்ல புத்தி சொல்லிட்டீங்க அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி அப்படின்ட்டு சிவாவை பார்த்து நல்ல ஆக்ட் பண்ணியிருக்க, சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா. ஐயோ ஓடுறாளேப்பா அப்படின்னு சாரதா ககன் கிட்ட சொல்ல, அந்த தங்கச்சி இல்லைம்மா, இந்த தங்கச்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கலாமா அப்படின்னு சொல்ல, உடனே பூமி சொல்கிறா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் எந்த நாடகம் ஆடலைங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு பூமின்னு கேட்குறாரு ககன். அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்ல பலான்னு ஒரு அறை விட்டுறாரு. ஒரு வார்த்தை நீ இதை பற்றி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இதுவரையிலும் வந்திருக்காது, என் குடும்பத்துக்கும் இந்த அவமானம் நடந்திருக்காது. நீ செஞ்ச இந்த துரோகத்தை என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து பட்ட அவமானத்தை விட இப்போ பட்ட அவமானம் ரொம்ப பெருசு. இல்லை மாமா, இந்த கல்யாணம் நடந்தால் 2 குடும்பம் ஒன்றாகும்னு நான் நினச்சேன் மாமா அப்படின்னு பூமி சொல்ல, என்னது அந்த குடும்பத்தோட நான் போய் சேரணும்னு அவசியம் எனக்கு என்ன இருக்குது? அந்த ஆளுங்களும் அந்த குடும்பமும் எனக்கு வேணான்னு தானே நான் தூரமாக இருக்கேன். இவங்க 2 குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்காகவா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்லை மாமா அப்படின்னு அவள் சொல்ல வரும்போது, மாமான்னு சொல்கிற அருகதி இதோடு இழந்துட்டேன், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புருஷன் பொண்டாட்டின்ற உறவு இன்னியோட அருந்து போச்சேன்னு சொல்லிட்டு பிந்துவை பார்த்து, ஏமா நீயாவது சொல்லியிருக்கலாம்ல இந்த அண்ணன் கிட்ட, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் இல்லை, சரி வா இப்போ அப்படின்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் மேடையில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வாழ்த்துறாரு, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு. அம்மா வா போலான்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிடுறாரு. உடனே பூமி மாமான்னு கூப்பிட, காதலிச்சவங்க செய்கிற துரோகத்தை மறக்கவே முடியாது, அதுக்கு தண்டனை என் வாழ்க்கையிலேருந்து அவன் நிரந்தரமாக போக வேண்டியதுதான் சொல்லிட்டு பூமியை விட்டுட்டு சாரதாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறா. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப பூமி மட்டும் அங்கேயே நின்று அழுதுகிட்டே இருக்கா. இதை பார்த்த அபூர்வா அவளை வெறுப்பேற்றத்துக்காக அவகிட்ட பேசுகிறாங்க. பாத்தியாடி, இந்த அபூர்வா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? பிறந்தப்பவே உன் அம்மாவை உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டேன், உன் தம்பியை உங்ககிட்டேருந்து பிரித்து இப்போ ஏன் ஆளாக்கிட்டேன், உன் புருஷனையும் நான் தூரமாக்கிட்டேன், உன் அப்பா மூலியமாகவே உன்னை அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க வைக்காத அளவுக்கு பண்ணிட்டேன், நீ பேசாமல் செத்துரு, ஏன்னா இனிமே ஒவ்வொரு அடியும் நான் கொடுக்க போகிறது சாவடியாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் நீ செத்து செத்து பொழைச்சிக்கிட்டே இருப்ப, பேசாமல் உன் அம்மா கிட்ட போய் சேர்ந்துரு, அங்கேயே 2 பேரும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருங்கடின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. பூரி தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போற ககன் பார்த்து காப்பாத்துறாரு. சாரதா பயங்கரமா அடிக்கிறார். இதுக்காகவும் உன்னை நான் பெத்து வச்சிருக்கேன், இதுக்காகவாடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ககன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இன்னும் 1 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சாரதாவை பூமிக்கு சப்போர்ட்டா பேச ககன் அதை ஏத்துக்கவே இல்லை. நான் என் உறவை அறுத்துக்கிட்டாமா, அமைதியா இருன்றாரு. தாலி கட்டின பொண்டாட்டியை பத்தி நீ அப்படிலாம் பேசாதரா அப்படின்னா, அவ கழுத்துல தாலி கட்டிருக்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, கேவலம் அது ஒரு மஞ்ச கயிறு தாமா,
மனசு 2 உடைஞ்ச பிறகு அந்த கயிறு அறுக்கணும்னு அவசியம் கிடையாதும்மா. அவ பொழைச்சிருந்தாலும் அவ செத்து போயிட்டான் தான் அர்த்தம்ன்றார். சாரதா சமாதானப்படுத்த வரும்போது, அம்மா சமாதானப்படுத்துறன்ற பேர் வழியில என்னை காயப்படுத்தாத, தயவு செய்து இதோட விட்டுடுன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சரத்சந்திரா கிட்ட வக்கீல் கேட்குறாரு, ஏங்க உன் பொண்ணு இன்னும் வரல, எனக்கு டைம் ஆகுது, எனக்கு கேஸ் இருக்கு, நான் போகணும்னு சொல்ல, சரிங்க சார் நாமளே போய் அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கார் கீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, இந்த சித்தி வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ளை, எப்படி அபூர்வா வந்துருவா, வந்தா ஒன்னா போங்க அப்படின்னு சொல்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் போக, இவங்க அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயம் சொல்ல, 5 நிமிஷத்துக்கு அவரை தடுத்து நிறுத்து, நான் வந்துடுறேன்னு அபூர்வா சொல்ல, இவங்க ஆயில் எடுத்துட்டு வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஊற்றி விடுறாங்க. சரத்சந்திரா கீழே இறங்கி வரும்போது கீழே விழுந்துருவாருன்னு நினச்சி ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஆயில் தானான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்களே கால் வச்சு அவங்களே விழுந்துடுறாங்க. சாரதாக்கு மனசு கேட்காம மண்டபத்துக்கு தேடிட்டு வராங்க பூமியை. பூமி அங்கே அழுதுட்டு இருக்கதை பார்த்து, எதுக்குமா உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற அப்படின்னு கேட்க, ஓ அத்தையா, அப்போ திட்ட முடியலன்னு இப்போ திட்ட வந்திருக்கீங்களா அத்தை அப்படின்னு பூமி கேட்க, என் மருமகளை பற்றி எனக்கு தெரியுமா, என் மருமக எப்பவுமே தப்பு செய்ய மாட்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என் உயிரை விட என் மருமக எனக்கு பெருசு, நான் வேணா சத்தியம் பண்ணுறேன் அந்த சாமி முன்னாடி அப்படின்னு சொல்ல, வேண்டாம் அத்தை, அவர் என்னை நம்பல அத்தை, என் பிறந்த வீட்டுக்கு தான் நான் நல்லது செஞ்சிருக்கேனா, உங்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் அத்தை அப்படின்னு சொல்ல, இந்த உலகம் ஒரு பக்கம் ககன் ஒரு பக்கம் நின்னா, நீ ககன் பக்கம் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், உன்னோட லவ் எனக்கு தெரியும். அவனுக்கு அந்த நேரத்தில் கோவம், ஏதோ பேசிட்டாமான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.